ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். ஜெபத்தோடு இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நாம் துவங்குவோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மாதம் முழுதும் இருக்கிற என்னுடைய சகல ஊழியங்களையும் சகல பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சகல பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவீராக. இந்த புதிய மாதத்திலே காலை வேளையில் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யும்படி கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வந்திருக்கிற யாவருக்காக உம்மை துதிக்கிறோம். தடைப்பட்டவர்களையும் தடைகள் நீக்கி கொண்டு வருவீராக. உன்னத நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆம், ஒரு பாடலை ஆராதித்து பாடப்போகிறோம். ஆமென். கைத்தட்ட வேண்டாம். ஜெபத்தோடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே ஆராதிப்பேன். வல்லவரே
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். பாடுவோம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பாடுவோம். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலும் கூட
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்லா உற்சாகமா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கலாமா? ஓ ரி பாபா பாபா அந்தர பவிஷ்ய அந்தர பலரி பாபா பாபா ஹalleluya. ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. மாதம் முழுவதும் உங்களுடைய அபிஷேகத்தோடு நாங்கள் ஓட உதவி செய்யுங்க. பலன் தாங்க, கிருபை தாங்க. இல்ல பாபா 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 ஹalleluya. Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? உற்சாகம் ஆராதிக்கலாமா? Praise the Lord. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க அல்லேலூயா. நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க அல்லேலூயா வாழ்க. Praise the Lord. நாமம் வாழ்க ஐயா வாழ்க அல்லேலூயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே ஆராதிப்போம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. Praise you. ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். Hallelujah. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Amen. Praise you, 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 praise you. Glory, Lord. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. ஆமென். ஒரு புதிய மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஹalleluya. 5 மாதங்களை கடந்து ஆமென் 2024 ஆண்டினுடைய ஜூன் மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். மாதத்தின் முதல் நாள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே துவங்குவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு கிருபை இது. ஹalleluya. ஆமென். Praise the Lord. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஹalleluya. ஆமென். Praise the Lord. வேத வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஹalleluya. ஆமென். 5 மாதங்களும் அற்புதமாய் நடத்தின கர்த்தர் இந்த
ஆமீன் ஜூன் மாதத்தையும் அப்படியே நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் பாடுவோம், பாடி ஆராதிக்கலாம். கரம் தட்ட வேண்டாம், ஜெபத்தோடு நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடுவோம். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. பாடுவோம். கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், ஹல்லேலூயா, அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். சொல்லுவோம். அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார். Praise the Lord. அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே
மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், பிரைஸ் தி லார்ட், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நம் சார்பில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. ஆடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. praise you, praise you, praise you. hallelujah. ஆமென். கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி இந்த ஜூன் மாதத்தின் பிரைஸ் தி லார்ட் முதல் நாள் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்ம கொடுத்தது நல்ல கிருபைக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. praise you, praise you, praise you, praise you. கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை பெரிய ஒரு கிருபை. இந்த காலை வேளையிலும் கூட எல்லாரும் ஒருமித்து ஆராதனை செய்து அவருடைய உன்னத நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை வைத்து ஆமென் நம்மை மூடி பிரைஸ் தி லார்ட் பிரசன்னத்தினால நம்மை நிறைத்திருக்கிறபடினாலே கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை 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 என் நண்பர்
இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக நீ துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலும் உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்ததுக்காய் சோதரன். இதே போல மாதம் முழுவதும் அதிகாலமே நாங்கள் எழுந்து குடும்பத்தோடு இந்த பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். ரெவரண்ட் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து பாஸ்டர் அம்மா ஆமீன் வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. உபாகமம் 30 வசனங்கள் 6 முதல் 10 வரை. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகை மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்ப சந்தோஷமாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இந்த நாளுக்காக, நல்ல புதிய மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை 5 மாதங்களும் அவருடைய கிருபையினாலே நிறைத்து நம்மை மூடிக்கொண்டு இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திற்குள்ளும் நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புலம்பல்ல வாசிக்கிறோமே அதே போல நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே. ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமீன். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். அந்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 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 ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 மாதத்தையும் தேவனுடைய கிருபையினாலே முடித்தோம். இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்திற்குள், அதாவது ஒரு பாதி வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம், நம்ம கடந்து வந்து விட்டோம். ஆமேன். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது ஒன்றும் என்னால் என்று சொல்லி நம்மால் சொல்லிக்கொள்ள முடியாது. எல்லாம் தேவனாலும் அவருடைய கிருபையினாலும் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம், அதனுடைய சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். அதனுடைய 9வது வசனத்தை நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாய் வசனமாய் எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல புதிய மாதத்தை கொடுத்த தேவன் இந்த புதிய மாதத்தை உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவாராக. கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்நாளில் கூட நாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர்
உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் என்ன செய்தாராம்? பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சொல்லலாமே, நம்ம தெரிந்த வார்த்தைகள் வசனங்களை நம்ம சொல்லணும், வாயில வார்த்தைகள். ஆமென். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் என்ன பண்ணுறாங்க? சகல காரியங்களிலும் விரும்புகிறாங்க. நாம் தான் என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களில் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரர்களாய் இல்லாமல் அபாத்திரர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய்த்தான் இந்த நாளிலும் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாங்க, எல்லாவற்றிலும் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு நான் பரிபூரணம் உண்டாக செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? திருப்தி ஆவார்கள். ஆமீன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 6 மாதம் தான் அது மறந்துட்டோம், பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தின் முதலாவது நாளோட, இல்லாவிட்டால் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது நாளோட அது முடிந்து விட்டதாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தையை வைத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு என்ன பண்ண வேண்டுமாம்? நாம் ஜெபித்து அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை செய்வேன் என்று சொன்னால் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, மனமாறும்படியான ஒரு மனுஷனும் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஸ்தோத்திரம். மனுஷன் மனமாறி போவான், ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்களாம்? செய்து நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குற, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படினால ஆண்டவர் எதை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. வாக்குத்தத்த வார்த்தையாய் வசனமாய் நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத்திரை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியாகவே இந்த வசனத்தில் சொல்கிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்றாங்களாம்? சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பா. கையிட்டு செய்கிற வேலை, உன் கற்பத்தின் கனியிலும், பாருங்க, உன் நிலத்தின் பலனிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ண போறாங்க? பரிபூரணத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வசனத்திற்கு முன்பாக ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அப்பொழுது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். எப்பொழுது? அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒன்றை நடப்பிக்கிற பொழுதுதான், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை செய்வேன். நம்ம நிறைய சொல்லுவோம்ல, பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னால், நீ நல்லா படிச்சுட்டு வா, நீ நல்லா படித்து நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்துடான், அப்போ நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இதை வாங்கி கொடுப்பேன், இதை நான் செய்வேன் என்று சொல்லி பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்தும் விதமாக அநேக நேரத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரும் அதே போல சொல்றார் பாருங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். எப்பொழுது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். வசனத்தை நம்ம பிடித்து கொண்டோம்ல, நன்மையினால் ஆண்டவர் என்னை திருப்தி ஆக்குவார், எனக்கு இன்னும் நன்மை உண்டாகலை, 6 மாதம் கடந்து போச்சு, ஒவ்வொரு மாதம் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு செயலுமே நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அது எப்படி காணப்படுகிறதாம்? நன்மையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாளிலும் கூட பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது உனக்கு என்ன பண்ணும்? நன்மை உண்டாகும் என்று சொல்லி. அப்போ நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்று என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இவை எல்லாவற்றிலும் உனக்கு என்ன பண்ண போறேன்?
பரிபூரணம் உண்டாக செய்ய போகிறேன். இந்த பரிபூரணம் எல்லாம் ஆண்டவருக்கு என்னது? சாதாரண காரியம்தான். ஸ்தோத்திரம். நமக்கு தான் என்னது? ஐயோ எனக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னதான்? ஆண்டவருக்கு பரிபூர்ணமான எல்லாம் அவருக்கு சாதாரணமான காரியம். வசனத்தில் பார்க்குறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளே என்ன இருக்குதான்? சகலமுமே பரிபூரணமாக இருக்கிறது. பரிபூரணம் என்றால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா ஃபுல்னஸ் என்று, முழுமையான ஒரு காரியத்தை, முழுமையாக்கப்படுகிற ஒரு காரியத்தை தான் சொல்லப்படுகிறது பரிபூரணம் என்று. அந்த பரிபூரணம் அத்தனையும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பொழுது அந்த பரிபூரணத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது அவருக்கு என்ன இல்லை? பெரிய காரியம் இல்லை. ஆனால் இந்த பரிபூர்ணம் அடைய வேண்டியது நமக்கு பெரிய காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா விஷயங்களும் நம்ம வாசித்தோம். இப்போ உன் கைட்டு செய்கிற வேலை, உன் நிலத்தின் பலன், உன்னுடைய மிருக ஜீவனின் பலன், கற்பத்தின் கனியின் பலன், எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரிபூர்ணம் உண்டாக செய்வேன்னு சொன்னார். இந்த உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இவைகளினால் மாத்திரம் நம்ம பட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப ஜீவியோ, ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்தின் பாதையில் கடந்து வருகிறது. கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம என்ன பண்ணப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது? வசனம் சொல்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போது எதற்குமே ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கல. அப்போ பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாளிலும் நாம் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆனால் அந்த பரிபூரணத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மிடத்தில் உண்டாக செய்வேன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பரிபூரணம் நமக்குள் யாரால் உண்டாக வேண்டும்? ஆண்டவரால் தான், நமக்கு தேவனால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த பரிபூர்ணத்தை நமக்கு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சகல விதமான பரிபூர்ணமும் அவருக்குள்ளதான் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிபூர்ணப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு ஜீவன் கொடுக்கணும். அந்த ஜீவன் என்ன செய்ய வேண்டுமாம்? பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்போ அவருக்குள்ள இருக்கிறதான அந்த பரிபூர்ணம், அவருக்குள்ள இருக்கிற வாசமாய் இருக்கிற அந்த பரிபூர்ணத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, அந்த வார்த்தையினுடைய வசனங்கள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றாங்க. எப்பொழுது? அப்பொழுது. நான் எப்பொழுது கேட்ட நம்ம அப்பொழுது சொல்லுவோம். ஏன்னா அப்பொழுது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? முந்தின வசனம் தான் அதனுடைய அர்த்தம். ஸ்தோத்திரம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்ப வேண்டும். முதலாவது ஸ்தோத்திரம். முதல் காரியம் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம்ல, நம்ம மனம் திரும்பி தானே என்ன பண்ணோம்? ஞான ஸ்நானம் எடுத்தோம், நாம் மனம் திரும்பி தானே ரட்சிக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்கணும் நமக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோமே, அன்றோடு நம்முடைய மனம் திரும்புதல் முடிந்து விடவில்லை. ஸ்தோத்திரம். நமக்குள் கர்த்தர் இன்னும் மனம் திரும்புதலை கேட்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், மனம் திரும்புதல் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அதற்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ண வேண்டுமா? கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று ஒரு கனி நம்மிடத்தில் இருக்கிறது. அது நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பினவர்களுக்கும் மனம் திரும்பாதவர்களுக்கும் உள்ளதான வித்தியாசமான நிலைமையை காண்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி மனம் திரும்பி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் ஆண்டவருக்கு நேராக என்ன பண்ணப்பட வேண்டும்? திருப்பப்பட வேண்டும். உலகத்திற்கு நேராய் போய் கொண்டிருந்ததான நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நடத்தை எல்லாம் யாருக்கு நேராய் திரும்ப வேண்டுமா? கர்த்தருக்கு நேராக, அவருக்கு நேராக திரும்புகிற பொழுதுதான் அது மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டிய, இன்னும் நான் திருந்த வேண்டிய காரியங்கள் எவைகள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாம என்ன பண்ணணும் தெரியுமா? நிதானித்து பார்க்கணும். ஒருவரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, இவங்க இதெல்லாம் மனம் திரும்பணும், இதெல்லாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்க, இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் யாரையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது, நீயோ மனம் திரும்பி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பணும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் திருந்தாதபடியான வாழ்க்கையில் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் குறைகளாய் காணப்படுகிறது, தேவன் விரும்பாத காரியங்கள், செயல்கள், பேச்சுக்கள், வார்த்தைகள், நடத்தைகள் எவையெல்லாம் இன்னும் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாங்க. நம்மை அவைகளிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? வெளியே கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவு என்று உணர்கிற பொழுது குறைவை நிறைவாக்குகிற தேவன் நிச்சயமாய் நம்மை நிறைவுபடுத்துவார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். 1வது அதிகாரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி. நம்ம மனம் திரும்ப வேண்டியதனுடைய அவசியம் எவ்வளவா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமா? வசனத்தில் பார்க்கிற பொழுது இது எதை குறித்து சொல்லுகிற? ஒரு சபையை பார்த்து, ஒரு எபேசு சபையை பார்த்து தூதன் சொல்லுகிறதான ஒரு காரியம். அதில் முன்பான நல்ல காரியங்கள் இருக்குது பாருங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? ஒரு சபைக்கு சொல்லப்படுது. இதில் ஏதாயினும் ஒரு கெட்ட காரியம் இருக்குதா? ஏதாயினும் தீமையான காரியம், ஆண்டவர் பிரியம் இல்லாத எல்லாவற்றிலும் என்ன பண்ற? ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற உன் கிரியைகளை ஒரு சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக மாத்திரமல்ல, ஒரு சபைக்கு நேராய் வருகிறதான ஒரு வார்த்தை. உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, பொல்லாதவங்களை பார்த்தா, பொல்லாப்பு செய்கிறவங்களை பார்த்தா உனக்கு என்ன பண்ண முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. தவறாய் பிரசங்கிக்கிறவர்கள், அப்போஸ்தலர் சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்கள் தவறுதலாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அது பொய் என்று சொல்லி நினைத்து அவங்களை என்ன பண்ணுறது? சகித்து கொள்ளுகிற, பொறுமையாக இருக்கிற, என் நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணவில்லையாம்? இழைப்படையாமல் பிரயாசப்படுற, ரொம்ப பிரயாசப்படுற, சோர்ந்து போகிறது இல்லை. எவ்வளோ எல்லாம் நல்ல பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் இதில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் செய்யப்பட்டோம். ஆனாலும் நீ என்ன பண்ண தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை
அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நான் செய்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்ல காரியம், ஒருவேளை நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில செய்தமே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே, ஆண்டவரை அறிந்து கொண்ட நாளிலே நாம் எத்தனை அதிகமாய் ஆண்டவரை நேசித்தோம், ஆண்டவருக்காய் எத்தனை அதிகமாய் ஓடினோம், எப்பொழுதும் வேதமும் கையுமாய் இருந்தோம், எப்பொழுதும் முழங்காலிலேயே நிற்போம், உபவாசிப்போம், ஜெபிப்போம், ஊழியத்திற்காய் ஓடுவோம். எங்கு ஜெபம் என்று சொல்லி வார்த்தைகளை கேட்டாலும் ஆமீன், அந்த வார்த்தைகளின்படியாக சொல்லப்படுகிற சபையின் ஒழுங்குகளின்படியாக என்ன பண்ணுவோம், அந்த ஊழியங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு செய்வோம். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஸ்தோத்திரம். இன்று என்ன நிலைமை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு பெரிய குறை. அந்த குறை நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டா, ஆனால் உங்களிடத்துல என்ன இருக்கு? ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நீ என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும். அப்படின்றால் நான் மனம் திரும்ப வேண்டும். நான் இன்னும் அப்படியே தான் இருப்பேன், நான் செய்கிற காரியங்களெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். நான் செய்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், சரி ஓகே, நல்ல காலை ஆராதனை மாலை ஆராதனை வர்றேன், ஓகே, ஆமாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஓகே, இதெல்லாம் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணிடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. நம்முடைய நிலைமை என்ன, இந்த நாளில் நம்முடைய நிலைமை என்ன என்கிறதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். தேவனுக்காக ஓடும், கர்த்தருக்காய் வாழும் வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? அன்று இருந்தோம்ல, நான் இரத்த சாட்சியாய் கூட என்னால் மறிக்க முடியும் என்று சொல்லி, இன்று நம்முடைய வார்த்தை என்ன, இன்று நம்முடைய வாழ்க்கை என்ன? ஸ்தோத்திரம். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன மனம் திரும்புறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ள முடியாது. ஆதியில கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஐக்கியமும் அன்பும் உறவிலும் ஒருவேளை பெரிய விரிசல் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் தான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நம்மை நாமே சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலுக்கு குறைவு உண்டு. ஆனால் நீ எந்த இடத்துல எப்பொழுது விழுந்து போனங்கிறத யோசித்து என்ன பண்ணு? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன்? உன்னிலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம என்ன பண்ணாரு? அந்த இருளுக்குள்ள இருந்தோம், அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இன்னும் நம்ம அதே மனம் திரும்பாத பட்சத்தில் அதே பழைய பாவ காரியங்கள், பழைய தவறுகள், மீறுதல்கள் இன்னும் நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். இன்னும் நம்மை சரி செய்வதற்கான மாதமாய் நாளாய் நாம் இந்த நாட்களை மாதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நம்ம மட்டும் எதிர்பார்க்கிறோம்ல, ஆண்டவரே பரிபூர்ணம் உண்டாக செய்யுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நிச்சயமாய் திருப்திப்படுத்துவார். ஆனால் நாம் அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோங்கிறத என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும். எந்த இடத்துல விழுந்தோம், எப்போ விழுந்து போனோம், எதில் தவறி போனோம், எதில் மீறி விட்டோம். ஸ்தோத்திரம். அதையெல்லாம் பார்த்து மனம் திரும்புகிற பட்சத்தில் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு நான் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததா பாருங்க, அந்த அப்பொழுது எப்பொழுது என்னென்ன காரியம்லாம் செய்யணும். அதுல உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். சரிம்மா, போதும். அடுத்தது என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டுமாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். நாம் அவருடைய மந்தைகளாக, அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருப்போம் என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு என்ன பண்ண வேண்டுமாம்? செவி கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம காதை கொடுக்கணும். முதல்ல நம்முடைய இருதயத்தையும் காதை முதல்ல கொடுக்கணும். சில நேரத்தில் நம்ம வசனம், நம்ம நல்ல வசனம் கேட்கறது போல தான் இருக்கும். பைபிள் கைமா தான் அப்படியே உட்காந்துருப்போம், மெய் மறந்த நிலைமையில் இருப்போம், மறந்தே போய்விடுப்போம். ஸ்தோத்திரம். அப்படி இருந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வசனத்தை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா? முதலாவது நம்ம செவியை என்ன பண்ண வேண்டும்? சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரத்தில் ஒரு பெரிய வாக்குத்தத்தங்கள், நிறைய வசனம், ஆசீர்வாதமான வசனம். ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்னவா பாருங்க, அவர் சத்தத்திற்கு எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுக்கணும். பாருங்க, அப்போ செவி கொடுக்கறதுல ரெண்டு இருக்குல்ல, உண்மையாகவும் செவி கொடுக்குறோம், பொய்யாகவும் செவி கொடுக்குறோம். நம்முடைய செவி கொடுத்தல் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். பலியை பார்க்கலாம்,
கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலே உத்தமம். ஆமேன், ஸ்தோத்திரம். எத்தனை பலிகள் நாம் செலுத்தினாலும், எத்தனை காரியங்கள் நம்ம செலுத்தினாலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறவங்களாக இருக்க வேண்டுமாம். ஸ்தோத்திரம். செவியை கொடுக்கணும். கர்த்தருக்காக நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறாங்க, அவருடைய சத்தம் என்னவென்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சத்தத்தை அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம், பல சத்தம் நம்ம காதில் விழுகிறது, ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ண மாட்டேங்குது, காதில் விழ மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். வீட்டில் இல்லைங்கிற சத்தம் காதில் விழுகும், ஒருவேளை தேவை என்கிற சத்தமெல்லாம் நம்ம காதில் விழுகும். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் நம்முடைய செவியை சாய்க்காதபடினால அது நம்ம காதில் விழுக மாட்டேங்குது. நம்முடைய செவியை கர்த்தருக்கு நேராக சாய்ப்போம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அதே 30வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்கம்மா. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். ஆமேன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கற்பனைகள், அவர் கட்டளைகள், இவைகளுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம், நாம் அவைகளை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். வசனமும் அதான் சொல்லி நம்ம திருவசனத்தை கேட்குறோம், இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம். கேட்கிற பொழுது என்ன பண்ணுறோம், உற்சாகம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். உணர்ச்சி பூர்வமாக ஆமாம் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நிச்சயிக்கிறோம். ஆனால் நம் உலகத்துக்குள் போகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து போகிற பொழுது அதை அபியாசப்படுத்த முடியலை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா, அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டுமா. 1 யோவான் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே. ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனை, அவர் நமக்கு கொடுக்குற கற்பனை கட்டளைன்னு ஐயோ பெரிய சட்ட திட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்மளால் கீழ்ப்படிய முடியாதே, இவைகளாம் நாம் எப்படி செய்வோம் என்று சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருடைய கற்பனைகள் ஒன்றும் என்ன இல்லையாம், பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லப்படுகிறது. அதனால பாரமான எதையுமே ஆண்டவர் நம்ம மேலே திணிக்க மாட்டாங்க. மிகவும் லேசான சுலபமான, அது ஏன்னு சொல்லிட்டாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. பாரத்தெல்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொன்ன தேவன் நம்ம மேலே பாரத்தை சுமத்துவாங்களா? சுமத்த மாட்டாங்க. அவருடைய கற்பனைகள் ஒன்று பாரமானவைகள் அல்லவே, எல்லாம் நாம் செய்யக்கூடிய சுலபமான லகுவான காரியங்கள் தான். ஆனபடினால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்வோம். அப்படி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகிறதோடு மாத்திரமல்ல, அவைகள் எப்படி உண்டாகிறதாம், பரிபூர்ணமாய் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அந்த 2 வசனத்தை நாம் சேர்த்து வாசிப்போம். 8ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சகல விதமான நன்மைகளையும் பரிபூர்ணப்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக ஆமென் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால் ஆமென், பிரைஸ் தி லார்ட், நான் முதலாவது ஆமென் உம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென். 2 முக்கியமான காரியங்கள் நிறைய பார்த்தோம். இந்த 2 முக்கியமான காரியங்களில் சரியாய் கவனமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சகல பிரயாசங்களையும் ஆசீர்வைத்து நம்மை பலுகி பெருக பண்ணி இந்த வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து காணிக்கை செலுத்துவோம். தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் நேசகத்தரே, ஆசீர்வாதியும் நேசகத்தரே, ஆவியின் வரங்களினால்
என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும் பாடுவோம் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவி ஹல்லேலூயா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவி ஆமென். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலை கிழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே சொல்லுவோம் கண்மலையை கிழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவி ஆமென். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா பாடுவோம் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவி ஹல்லேலூயா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஆமென். எல்லாவற்றையும் உனக்கு நான் பரிபூரணமாக்குவேன் சொல்லி ஆமென். இந்த நாளிலே நம்ம கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். ஜூன் மாதத்தில் ஆண்டவரே சகலமும் பரிபூரணம் உண்டாவதாக, சகலமும் பரிபூரணம் அடைவதாக. ஆமென். Praise the Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, மீண்டும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர்கள் கொடுத்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இவ்வேளையிலும் நாங்கள் தியானித்தது போலவே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது சகலவற்றையும் நீர் பரிபூரணப்படுத்துகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போலவே இந்த ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த யாவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் பிரத்யேகமாய் தொட்டு ஆசீர்வதிங்க. உழைத்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள் தசமபாக காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.